அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் இபாதத் சம்மந்தமான விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். சரியா? இப்போது இதில் என்னென்ன விஷயங்களை படிக்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இபாதத் என்ற எண்ணக்கருவை இஸ்லாமிய மூலாதாரங்களினுடைய ஆதாரங்களோடு நிறுவுறது. அடுத்த விஷயம், அடிப்படை வணக்கங்களினுடைய நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுதல். அடிப்படை வணக்கங்களினுடைய ஆன்மீக லௌகீக பயன்களை விளக்கி எழுதுதல். பிரதான இபாதத்துக்களினுடைய விதிமுறைகளையும் செயன்முறைகளையும் ஆதாரங்களோட விவரிக்கிறது. அடிப்படை இபாதத்துக்களை வாழ்க்கையில் முறையாக நிறைவேற்றி வாரது. இவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கியதாக தான் எங்களோட இந்த யூனிட் இருக்க போதோ. ஸோ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பிள்ளைகள், இந்த இபாதத் இந்த சொல், இபாதத்னு சொன்ன என்ன? வணக்கம் செய்தல், அடிபணிதல், ஊழியம் செய்தல், அடிமையாக இருத்தல், இப்படியான கருத்துக்களை கொண்டிருக்கிறது இந்த இபாதத். இந்த அரபிக் சொல்லான இந்த இபாதத் அபத கமா உபூதியா இந்த சொல்லிலிருந்து தான் இந்த இபாதத் இந்த சொல் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதான் நாங்கள் சொன்னோம், அடிபணிகிற இபாதத் செய்கிறன்னு சொல்லுவோமே, அதாவது அல்லாஹுவை நம்ம யாருக்கு நம்ம இபாதத் செய்கிறோம்? அல்லாஹ்க்கு. ஸோ நாங்கள் அல்லாஹ்க்கு இபாதத் செய்கிறோம், அல்லாஹுவை வணங்கி வழிபடுறோம் இந்த அர்த்தத்தை இதில் கொடுக்குதும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிற டைமில் என்ன சொல்கிறான்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். 51வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்படி சொல்கிறான். இப்போ பிள்ளைகள், இதில் அல்லாஹ் தஆலா முழுக்க சொல்லி காட்டுறது இந்த அல் குர்ஆன் வசனத்தில் நாங்கள் பார்க்குற டைமில், அதாவது இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான். எனவே மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் அந்த அல் குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் தவிர வேறு எதனையும் நேசிப்பவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். முஸ்னத் அஹ்மத் அதில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. எனவே ஒரு மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் முழுக்க எங்களுடைய வாழ்க்கையை இபாதாவாக மாற்றி அல்லாஹுக்கு வணங்கி வழிபடுதல் என்பதற்காகத்தான். இப்போ அல் குர்ஆன் சொன்னாவும் இபாதத்தை பற்றி அல் குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் வசனங்கள், இப்படி நிறைய விடயங்களை எங்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லியிருக்குது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு அறிஞர்கள் சொல்லும்போதோ இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அடிப்படையிலேயே அல்லாஹுக்கு வழிபடுதல், அதாவது தாஅத் அடிப்பணிதல், அவனுக்குத்தான் அடிப்படையிலேயே அவனையே நாங்கள் வழிபடணும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அதேபோல் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இபாதத்தினுடைய அடிப்படையே அல்லாஹுவை நேசிக்கிறது. என்ன? இபாதத்தினுடைய அடிப்படையே அல்லாஹுவை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. யூசுஃப் அல் கர்லாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிற டைமில் இஸ்லாத்தில் இபாதான்றது முக்கிய 2 அடிப்படைகளை கொண்டிருக்குது. அதில் ஒன்று அல்லாஹுவை முற்றுமுழுதாக நேசிக்கிறதும், அடுத்தது அவனைத்தான் வழிபடணும். அல்லாஹ்வை முற்றுமுழுதாக நேசித்து அவனை மட்டுமே வழிபடுதல், இதுதான் இபாதத்னு சொல்லி யூசுஃப் அல் கர்லாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தை எடுக்கணும்னு சொன்னோம். அதை நாங்கள் இப்படி அறிஞர்கள் சொல்கிறாங்கண்டா, இப்போ இஸ்லாத்தை விசுவாசிக்கக்கூடிய ஒருவர், நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள். எனவே நாங்கள் அல்லாஹ் 6 ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்களையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தை விசுவாசிக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது கொண்ட உச்ச அன்பின் அடிப்படையில் அவன் ஏவலாக இருக்கட்டும், அவன் விளக்கலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பூரணமாக கட்டுப்பட்டு வாழ்கிறான் என்று சொன்னால் அதுதான் இபாதத். விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்போ அல்லாஹுவை, அதாவது உண்மையான ஒரு முஸ்லீம் என்று சொல்கிற உண்மையான ஒரு இபாதத்சாலின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொல்லக்குள்ள, அல்லாஹு மீது கொண்ட உச்ச அன்பின் காரணமாக அவனுடைய ஏவலாக இருக்கட்டும், அவனுடைய விளக்கலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பூரணமாக கட்டுப்பட்டு வாழ்றான்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் இபாதத், அல்லாஹுவை முற்றுமுழுதாக வணங்கி வழிபடுதல் என்று சொல்கிற அர்த்தம் கொடுக்க முடியும்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தாலா எதுக்காக எங்களுக்கு இபாதத்தை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம்? அதான் இபாதத் செய்ய மாதிரி ஏவுறோம். இப்போ இபாதத் செய்கிறதன் மூலமாக நாங்கள் இம்மையில் செய்யக்கூடிய பாவங்கள்லேருந்து விலகி
அதிகமான நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடியவைகளாக இந்த இபாதத்துக்கள் காணப்படுகின்றது. இப்போது ஒரு மனிதன் எடுத்துக்கொள்கிறேன், அவன் வெளிப்படையாகவே அவன் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு வெளிப்படையிலே அவன் பாவம் செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான், சரியா? அதே போல் மறைமுகமாக அவன் பாவம் செய்கிறான். எனவே அவன் மனோ இச்சையின்படி நடந்து கொள்ளக்கூடிய விடயங்கள், எனவே இப்படியான தவறுகள், இப்படியான பாவங்களுக்கு பரிகாரமாக சில அமல்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல் நாங்கள் அதிகமாக இபாதத் செய்வதன் மூலமாக எங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க பெறுகின்றது. எனவே அந்த நன்மைகளின் மூலம் எங்களோட பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாகவே நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை ஒரு விளைச்சல் நிலமாக மாத்திரம்தான் அவன் பயன்படுத்த வேண்டுமே தவிர இதுதான் எங்களுக்கு உண்மையான நிரந்தரமான ஒரு இடம் என்று சொல்லி யாருமே நாங்கள் கருதக்கூடாது. அதன் மூலமாக நாங்கள் இபாதத்திலிருந்து விலகி மிச்சமே தூரமாகிட்டுத்தான் போவோம். எனவே தான் அல்லாஹு தஆலா இபாதத்துக்களை மனிதர்களுக்கு வழங்குவதன் மூலமாக மனிதர்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்வதன் அதனுடைய ஒரு அடிப்படையாக வைத்திருக்கின்றான். இப்படியான வணக்க வழிபாடுகளை நாங்கள் 2 வகைப்படுத்தி நோக்கலாம். என்னென்ன விஷயம்? ஒன்று அடிப்படை வணக்கங்கள். என்னது? அடிப்படை வணக்கங்கள். அடிப்படை வணக்கம்னு சொன்ன என்ன? நாங்கள் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, ஜகாத் கொடுக்கறது, சதக்கா செய்கிறது, இது எல்லாமே என்ன? அடிப்படை வணக்கத்துக்குள்ளே வரும். அதாவது அடிப்படையிலேயே இது எங்களுக்கு வணக்கம், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏவப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்றாட வணக்கங்கள். அதாவது அன்றாட வணக்கம்னு சொன்னால் என்ன? அன்றாடமாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகள் இருக்குதே பிள்ளைகள், அந்த செயற்பாடுகளை நாங்கள் செயற்பாடு தான் செய்கிறோம். ஸோ அந்த செயற்பாடுகளை வணக்கமாக மாற்றுதல். அதே எப்படி நாங்கள் இப்போ சாப்பிட்றோம், நாங்கள் இப்போ நீர் அருந்துறோம், அதே போல் நாங்கள் பக்கத்து வீட்டாக்களோட நல்லா நடந்து கொள்கிறோம். அதே போல் ஏழைகளாக இருக்கட்டும், ஏனைய ஜீவராசிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுறோம். அதே போல் குடும்பத்தை நேசிக்கிறோம். இப்படியான அதே போல் எங்களோட சூழலில் நாங்கள் என்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி இபாதாவாக மாற்றுறது. எனவே இது எல்லாத்தையும் நாங்கள் இபாதாவாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நபி அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அன்றாட வணக்கம், அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்று நாங்கள் சாப்பிட்றது உறங்குறது. அது கட்டாயம் ஒரு மனுஷன் செய்யணும். என்ன அவன் அப்படி இல்லை, அது இல்லைன்னு சொன்னால் அவன் ஒரு மனிதனாகவே இருக்க முடியாது, சரியா? எனவே அவன் உண்றதுன்னு சொல்லக்குள்ள நபி அவங்க காட்டி தந்த வழியில் இப்போ சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சில ஒழுக்கங்களை நபி அவங்க விதிச்சிருக்கிறாங்க. எப்படி? நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நல்லா கையை கழுவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல பிஸ்மில்லா, அல்லாஹினுடைய பேர் சொல்லி சாப்பிடணும். அது நாங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி நபி அவங்க காட்டி தந்த வழியில் சொல்கிறதால அது ஒரு இபாதாவாக மாறுது. அதே போல் இடையில நாங்கள் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோம், நாங்கள் இடையில சாப்பிட்ருக்கிறோன்ற டைமில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அல்லது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு ஆஹிரஹு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எங்களுக்கு இபாதாவாக மாறுது. சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லா அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த துவா ஃபுல்லாக ஓதுற அப்படி அதெல்லாமே எங்களுக்கு இபாதாவாக மாறுது. திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? நீர் அருந்துற, தண்ணி அருந்துற டைமில் அதுக்குன்னு சில ஒழுக்கங்கள். அதே போல் நாங்கள் இப்போ பாத்ரூம் போகிறோன்னு சொன்னால் நபி அவங்க என்ன சொல்லி காட்டிருக்காங்க? போகிற டைமில் நீங்கள் இடது காலை முன் வச்சு போங்க. பாத்ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் வார டைமில் நீங்கள் அதாவது மலசல கூடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வார டைமில் வலது காலை வச்சு வாங்க. ஸோ நாங்கள் அந்த நடைமுறையில் செய்கிறோம். அதே போல் நாங்கள் போகிற டைமில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் இந்த துவாவை ஓதிட்டு போகிறோம். துவாவை ஓதிட்டு போகிறேன். திரும்ப வெளியில் வர டைமில் ஓஃப்ரானுக்கு அல்ஹம்துலில்லாஹி அந்த துவாவை ஓதுறோம், சரியா? ஸோ இப்படி நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய செயற்பாடுகளை எப்படி இபாதாவாக மாற்றுறது என்று சொல்லி ஸோ பிள்ளைகள் இதன் மூலமாக நாங்கள் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் இபாதாவாக மாற்றுறது தான் அன்றாட வணக்கங்களை நாங்கள் இபாதாவாக மாற்றுறது. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நாங்கள் காலையில் வெளிமினத்திலேருந்து நைட் தூங்கும் வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் இபாதாவாக மாற்றுறது.
அதோட அடிப்படை வணக்கங்களை நாங்கள் செய்கிறது, அதாவது தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாத்தையும் நாங்கள் செய்கிறதோட எங்கள்கிட்ட அன்றாட வணக்கங்களை இபாதாவாக செயற்படுத்துறதன் மூலமாக அல்லாஹினுடைய ஏவல் விளக்கல்களை, அல்லாஹ் எதை ஏவினானோ எதை தடுத்தானோ அந்த விஷயங்களை நாங்கள் பூர்ணமாக கட்டுப்பட்டு நடந்த மனித வட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். எனவே நாங்கள் எங்களோட அன்றாட விஷயங்களை நாங்கள் இபாதத்தாக மாற்றுறன்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். அது எங்களுக்கு தூய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கணும். அதே போல் இஸ்லாமிய ஷரியாவினுடைய அனுமதி அதில் இருக்கணும். அது எப்படி இஸ்லாமிய ஷரியாவின் அனுமதின்னு சொன்னால், நாங்கள் அன்றாட செயற்பாடுகள் எல்லாம் இஸ்லாமிய வரையறைக்குள்ளே இருக்கணும். இஸ்லாம் எதையெல்லாம் ஹராமாக்கினுச்சோ, எதெல்லாம் தடுத்துச்சோ அதை நாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு செய்ய போகிறோம்னு செய்ய இயலாது. சரியா? எனவே இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கணும். அதே போல் ஷரியாவினுடைய வரையறைகளை மீறாமல் இருக்கணும். நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்யணும். அடிப்படை வணக்கங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இப்படித்தான் எங்களோட அன்றாட விடயங்களை நாங்கள், அன்றாட செயற்பாடுகளை நாங்கள் இபாதத்தாக மாற்றிக்கொள்வது. இப்போ இந்த இபாதத்தை நாங்கள் எடுக்கிற டைமில் இதை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். இபாதத்தை எப்படி பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். என்னது? ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா. நாங்கள் முதல்ல இபாதத்தை எப்படி, அதாவது இபாதத் செய்கிற விஷயத்தை நாங்கள் 2 விதமாக பிரித்தோம். அதாவது இபாதத்னு சொன்னால் அதை 2ஆக பிரித்தோம். இப்போ இபாதத்னு சொல்லக்குள்ள ஒன்று நாங்கள் அடிப்படை வணக்கம், அதே போல் அன்றாட வணக்கம்னு சொல்லி, இப்போ அல்லாஹ் தஆலா இபாதத்தை எப்படி எங்களுக்கு சொல்கிறான்டா கட்டாயமாக செய்யணும் இந்த ஒரு வகையில், அதாவது ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா இந்த வகையில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுக்கு பிரித்து தாராங்க. இப்போ ஃபர்து ஐன்னு சொன்ன என்ன, ஒவ்வொருத்தரும், இப்போ நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட தாய் தந்தைகள், எங்களோட பிள்ளைகள், அடுத்தவங்க, எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுமே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தான் நாங்கள் ஃபர்து ஐன் என்று சொல்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உரித்தான கடமைகள். என்னது? ரமலானில் நோன்பு நோட்கிறது, அந்த 5 வேளை தொழுகையும் தொழுகிறேன். இப்போ எந்த தொழுகைக்கு பதிலாக நான் இந்த உம்மாவை தொல்லை சொல்லிடலாம், எங்கள் உம்மாவோட தொழுகைக்கு பதிலாக நான் தொல்லை இயலாது. ஸோ அதெல்லாமே எங்களுக்குன்னு தனித்தனியாக விதியாக்கப்பட்ட கடமைகள். எனவே இதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஸோ இதை நாங்கள் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இன்றி இதை நாங்கள் புறக்கணிச்சோன்னு சொன்னால் அதற்கான தண்டனைகள் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் பாவியாக ஆகிடுவோம். ஸோ இதை நாங்கள் ஃபர்து ஐன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபர்து கிஃபாயான்னு சொன்னால் என்ன? ஃபர்து கிஃபாயான்னு சொன்னால் எல்லாருக்கும் கடமை, அது எல்லாருக்குமே அது கடமை. பட் ஒருத்தர் நிறைவேற்றினா அது எங்களுக்கு எல்லாரும் நிறைவேற்ற மாதிரி, அது எங்களுக்கு அதில் நாங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். இதை நாங்கள் சமூக கடமை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுறது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கொள்வது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, இது எல்லாமே எங்களோட ஒவ்வொருத்தரின் மீதும் கடமை. ஆனால் அதை நாங்கள் ஒருத்தர் நிறைவேற்றிட்டாரே, அதை ஒருத்தர் நல்ல முறையில் செஞ்சுட்டு வராருன்னு சொன்னால் அதுக்கான நன்மை அவருக்கு கிடைக்கும். பட் அதை மற்றவங்களுக்கு அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. அதாவது எல்லாருமே நிறைவேற்றணும். ஒருத்தர் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அந்த சமூகத்தில் செஞ்சதாக போயிடும். சரியா? பட் யாருமே செய்யலைன்னு சொன்னால் எல்லாருமே குற்றம் பிடிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறத நாங்கள் இதில் இந்த நியதியை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இதில் எங்களுக்கு சுன்னத்தான விஷயங்கள்னு சொல்லி எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அதாவது சுன்னத்னு சொன்னால் என்ன, ஃபர்லுக்கு மேலதிகமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய சுன்னத்தான இபாதத்துக்கள். இப்போ நாங்கள் ஃபர்லான தொழுகை தொழுகிறோம் தானே. ஸோ ஃபர்லான தொழுகைக்கு முன் சுன்னத்துக்கள், பின் சுன்னத்துக்கள் அப்படின்னு சொல்லி சுன்னத் தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றோம். ஸோ அது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை எங்களுக்கு தரும். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். எப்படி எக்ஸ்ட்ரா நாங்கள் அல்லாஹிடத்தில் நாங்கள் எக்ஸ்ட்ரா நன்மைகளை சம்பாதித்த ஒரு கூட்டத்தில் நாங்கள் இருப்போம். ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறதோட எக்ஸ்ட்ரா சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறதன் மூலமாக எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்குது. ஸோ எங்களோட பாவங்கள் நன்மைகள் எங்களோட பாவங்கள் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருது. பாவங்கள் நாங்கள் ரொம்பவே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அந்த பாவங்களை அழிச்சிடும்னு சொல்லி. ஸோ நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்கிற டைமில், சுன்னத்துக்களை நிறைவேற்ற டைமில் அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மைகளை காட்டி தரும். இதுதான் சுன்னத் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக நாங்கள் அடிப்படை வணக்கங்களினுடைய முக்கியத்துவங்களையும் அதனுடைய நோக்கங்களை பற்றியும் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் அடிப்படை வணக்கங்கள்னு சொன்னால் என்ன, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்,
இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்த அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய அடிப்படையான வணக்கங்களை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்றியே ஆகணும். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்கணும், இதுக்கத்தான் நபி அவங்க ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் 5 அம்சங்களின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அதில் முதலாவது தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய இறுதி தூதர் என்று நாங்கள் கலிமா சொல்றது, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்றது, அதுதான் முதலாவது. அடுத்தது தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத் கொடுத்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல், ஹஜ்ஜு செய்ய வசதியுள்ளவர்கள் அதனை நிறைவேற்றுதல் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எனவே நாங்கள் 5 கடமைகளையும் நாங்கள் அடிப்படை கடமைகளாக நாங்கள் ஏற்று அதனை இபாதத்தாக அமலாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் தொழுகை. இப்போ தொழுகைன்னு சொன்ன என்ன, இஹ்ராம் தக்பீருடன் ஆரம்பிக்கப்பட்டு, இஹ்ராம் தக்பீர்னு சொன்ன என்ன, ஆரம்ப தக்பீர். இப்போ இஹ்ராம் தக்பீருடன் ஆரம்பிக்கப்பட்டு ஃபர்லான சுன்னத்தான ஓதல்களையும் ஃபர்லான சுன்னத்தான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி சலாத்துடன் முடிவடைகின்ற அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வணக்கம்தான் தொழுகை. இப்போ நாங்கள் ஆரம்ப தக்பீர் கட்டுவோம், நாங்கள் அதோட ஃபர்லான சுன்னத்தான விஷயங்களை ஓதுவோம், அதே போல் செயற்பாடுகளை நாங்கள் அதில் நிறைவேற்றுவோம். அப்படி நிறைவேற்றி நாங்கள் லாஸ்ட்டில் சலாம் கொடுக்குறோம் தானே. ஸோ அதைத்தான் நாங்கள் வரைவிலக்கணமாக இந்த தொழுகைக்கு நாங்கள் சொல்லி காட்டுறோம். அல் குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹு தாலா தொழுகையை வலியுறுத்தி கூறுகின்றான். ஒரு மனிதன் கட்டாயமாக தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஃபர்லான கட்டாய கடமைகளில் ஒன்று தான் நாங்கள் தொழக்கூடிய தொழுகை. 5 கடமைகளில் ஒரு கடமை தான் இந்த தொழுகை. ஸோ இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றான். அதே போல தொழுகைன்றது மானக்கேடான வெறுக்கத்தக்க கர்மங்கள்ல இருந்து மனிதனை பாதுகாத்துருவோம் அப்படின்னு சொல்றான். இப்படி நிறைய இடங்கள்ல அல்லாஹு தாலா தொழுகையை பத்தி சொல்றான். அதே போல நோன்பு, அதே போல ஜக்காத், ஹஜ், இப்படி 5 கடமைகளை பற்றியும் அதை வலியுறுத்தும் முகமாக அல்லாஹு தாலா தன்னுடைய அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சரியான முறையில் தொழாமல் சரியான முறையில் நாங்கள் அதை நிறைவேற்றாமல் தொழுகையை பற்றி அறியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அது அல்லாஹு தாலா அல் குர்ஆன்லேயே சொல்கிறான். நீங்கள் அத்தியாயம் 20, 40 43 அந்த வசனத்தை பிரட்டி பார்க்கக்குள்ளேயே விளங்கும். அல்லாஹு தாலா அதில் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை எங்களுக்காக அந்த தொழுகையை தொழாமல் இருக்கிறவங்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அதே போல அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஹதீஸ்கள் தொழுகையை பற்றி வந்திருக்குது. ஸோ முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் அப்படின்றலாம் எங்களுக்கு ஹதீஸ் வந்திருக்குது. அதே போல நாளை மறுமையில முதலாக விசாரிக்கப்படுவது இந்த தொழுகையை பற்றி தான். ஸோ தொழுகை சீராக இருந்தால்தான் ஏனைய அமல்களும் சீராக இருக்கும். தொழுகை சீர்கட்டு விட்டால் ஏனைய அமல்களும் சீர்கட்டுவிடும். எனவே நாங்கள் எங்களோட தொழுகையை சீரானதாக அல்லாஹுக்கு முன் நிற்கிறோம். அல்லாவை நாங்கள் பார்க்கலன்னு சொன்னாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே முதலாக மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய ஓர் விடயம் தொழுகைன்றதை எங்களோட மனதில் நாங்கள் பதிச்சு கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா கடமைகளையும் எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல தான் வஹியாக அனுப்பினான். ஆனால் தொழுகை அல்லாஹ் தஆலா எங்கே கடமையாக்குறான்? நபி அவங்கள விண்ணுலகத்துக்கு அழைச்சி அங்கே ஒரு பரிசாக கொடுக்குறான் இந்த தொழுகையை. ஸோ இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் அல்லாஹுவை நேரடியாக சந்தித்து நேரடியாக எங்களோட துஆக்களை கேட்டு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த தொழுகை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான். எனவே இந்த தொழுகைன்றதுக்கு நாங்கள் நிறைய அல் குர்ஆன் வசனங்களை கொடுக்கலாம், நிறைய ஹதீதுகளை கொடுக்கலாம், நிறைய விளக்கங்களையும் கொடுக்கலாம். பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தொழுகையினுடைய நோக்கங்கள். நாங்கள் எதற்காக தொழுகிறோம், தொழுகிறதுக்கான அதோட நோக்கம் என்ன, அதோட குறிக்கோள் என்ன,
முழு குறிக்கோளுமே அல்லாஹுவை வணங்குறது தான், அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூறுறது தான். அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்கிற டைமில் என்னையே நீர் வணங்குவீராக, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக, இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் நபி அவங்க சொல்கிறாங்க, தொழுகையிலே எனது கண் குளிர்ச்சி இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்கள் தொழக்கூடிய அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உடல், எங்களோட உள்ளம் எல்லாமே அமைதி பெறுகின்றது. நாங்கள் சொல்லுவோமே யோகா செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோமே, யோகா செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி நிறைய விஷயங்களை யோகா அப்படின்னு சொல்கிறோம். பட் அதை விட ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாக நாங்கள் அந்த தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் அதுக்காக என்று சொல்லலை, அதெல்லாம் கூட எங்களோட உடல் உள அமைதி பெறக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த தொழுகை என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சரி, அதே போலதான் அல்லாஹ் தஆலா சொல்றாரு குர்ஆன்ல, கது அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஏன் எதை வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எதுக்காக? அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவங்க தங்களோட தொழுகையில தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள், உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். 23வது அத்தியாயத்துல 1-2 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்து கொள்ளலும். எனவே நாங்கள் தொழுகிற டைமில் தொழுகிறதுக்கு முதல்ல நாங்கள் சுத்தமான முறையில் எங்களோட உடம்பை நாங்கள் சுத்தப்படுத்திட்டு சுத்தமான முறையில் தான் நாங்கள் தொழணும். அதாவது நாங்கள் வுது செய்கிறது, அதெல்லாம் ஷர்த்துக்கள், தொழுகைக்கான ஷர்த்துக்கள், அது எல்லாத்தையுமே நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றிட்டு தான் நாங்கள் தொழுகைக்காக தயார் செய்ய வேண்டும். இதே தான் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியாகும். எனவே நாங்கள் 5 நேரத்துக்காகவும் 5 நேர தொழுகைக்காகவும் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுத்தமாக்கி கொள்றோம் எங்களை. ஸோ நாங்கள் அந்த நாள் முழுக்க சுத்தமானவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இந்த தொழுகை எங்களுக்கு உதவி செய்கின்றது. தொழுறத்தின் மூலமாக இம்மை மறுமையினுடைய வெற்றிக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். எனவே தொழுகையை நாங்கள் முற்படுத்த வேண்டும், அதற்கு அதிகமான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். நாளைய மறுமையில் நாங்கள் என்ன செய்யலாம்? வெற்றி பெற்று கொள்ளலாம். நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றதின் மூலமாக எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்குற டைமில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக கிடைக்கிறதே எனக்கும் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கின்றது. பிள்ளைகள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நாங்கள் டெய்லி ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தஹஜ்ஜுத் டைமுக்கு எழும்பி தஹஜ்ஜுத் தொழுதுட்டோ, அப்படி சில பேர் தஹஜ்ஜுத் எழும்ப இயலாதா, கரெக்டாக சுபா டைமுக்கு எழும்புங்க. சுபா டைமுக்கு எழும்பி அல்லாஹ்க்காக முன் சுன்னத், அடுத்தது சுபா தொழுகையை நிறைவேற்றுங்க. சுபா தொழுகையை நிறைவேற்ற அந்த டைம்ல சுஜூதுல அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க, துவா செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க, அழுவுங்க, அழுது துவா செய்யுங்க. சரியா பிள்ளை? அழுது நாங்க துவா செஞ்சு பார்ப்போமா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையான்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அதே போல பிள்ளைகள், நாங்க அல்லாஹ்விடத்துல அந்த சுபகுடைய அந்த நேரத்துல சுபகுடைய அந்த தருவாயில அல்லாஹ்விடத்துல 2 கரமேந்தி, யா அல்லாஹ் இந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டுடைய அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இதை தாயா அல்லாஹ், எல்லாம் நான் உன்கிட்ட 2 கரம் ஏந்திரன், அல்ல நான் உன்ட அடியானாக இருக்கிறேன், நீதான் என் அரசன், நீதான் என் எல்லாம், நான் உன்னை தவிர வேற யார்ட்டையுமே கையேந்த முடியாது அல்லாஹ், நீதான் என்னை படைச்சவன் ரப்பு. ஸோ எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு நல்ல முறையில் செஞ்சுத்தா, இதை நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி செய்கிறவர் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு டெய்லி நீங்கள் சுப தொழுகையில் தொழுது வாங்க பிள்ளைகள். நீங்கள் எல்லா இடத்துல துவா செஞ்சு வாங்க, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் எங்களுக்கு. அல்லாஹ் தாலா அவனிடத்துல அவன்ட கதவை நாங்கள் தட்டுற போது அல்லாஹ் எங்களை ஒரு போதும் அவன் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்போம். ஸோ தொழுகைக்கான அந்த வழி, தொழுகைக்கான அந்த நேரத்தை நாங்கள் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எதுக்காகவும் எங்கட இந்த தொழுகையினுடைய நேரத்தை நாங்கள் விட்டு கொடுக்காம அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம், எனவே அல்லாஹ் கிடைச்சா எங்களுக்கு என்ன எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஸோ அல்லாஹ்வை நாங்கள் முற்படுத்துவோம் பிள்ளைகள், அல்லாஹ் எங்களோட நெருக்கமாகிடுவான். அல்லாஹ் நெருக்கமானா எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு பயன். ஸோ இந்த பயனை நாங்கள் எல்லாருமே அடைஞ்சு கொள்ளணும். இது எல்லாமே எங்களுக்கு காசு கொடுத்து செய்ய போகிறதில்லை, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுலபமான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ கட்டாயமாக நாங்கள் இதை நிறைவேற்றி வருவோம். நாங்கள் எங்களுடைய இம்மையில் இருக்கக்கூடிய நோக்கங்களும் நிறைவேறும், மறுமையினுடைய நோக்கங்களும்
நிறைவேறும். 2 உலகத்திலையும் நாங்க வெற்றி பெற்றவர்களாக மாறிடலாம். அதே போலதான் எங்களுக்கு அவனை நினைவு கூடுறதால எங்களோட உள்ளம் அமைதி கிடைக்கின்றது. இறையச்சம் தக்வாவோட வாழ்றதுக்கான வழிமுறையாக இந்த தொழுகை காணப்படுகின்றது. அதே போல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாங்க, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதை விட மிக மிக ஒரு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட பெரிய ஒரு அருள் எங்களுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்தை அள்ளித்தரக்கூடியவனாக எங்களுக்கு ஆகிவிடுவான். எனவே நாங்கள் நல்ல முறையில் தொழுறதின் மூலமாக நாங்கள் அதிகமான பயன்களை நாங்கள் பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அடுத்த பயன்களை நாங்கள் பார்க்குற நேரத்தில் தொழுகை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதே போல் தலைமைத்துவ பயிற்சி, தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படக்கூடிய தன்மை எங்களுக்குள்ள நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். அதே போல் நாங்கள் நேர முகாமைத்துவத்தை நாங்கள் பேணுறதுக்கும் இது எங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்குது. அதே போல் எங்களுக்கு பரஸ்பரம் புரிஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்கிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி அதிகமான பயன்களை இந்த தொழுகை கொண்டிருக்கின்றது. அடுத்ததுதான் ஜக்காத். ஜக்காத்னு சொல்றதும் 5 பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக அல்லாஹு தாலா வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு கடமை தான் இந்த ஜக்காத். இந்த ஜக்காத்தை பத்தி அல்லாஹு தாலா சொல்லும் போது தொழுகையுடன் இணைத்தே ஜக்காத்தையும் சொல்றான். அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸக்கா, ஜக்காத்தையும் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இடுகின்றான். எனவே சொத்து செல்வம் உடையவர்கள் அவங்களோட நிசாப அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கட்டாயமாக ஜக்காத் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எத்தனை பேர் அவங்களோட நிசாப அடைஞ்சும் அவங்களோட சொத்துக்களுக்கான ஜக்காத்தை கொடுக்காம இருந்து கொண்டிருக்காங்க, அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? ஸோ ஜக்காத்தை கொடுக்குறன்றது கட்டாய கடமைகளில் ஒன்றாக இருக்குது. யாருக்கு? சொத்துடையவர்களுக்கு, செல்வத்தை உடையவர்களுக்கு, அந்த நிசாபை அடைந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டாயமான கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும் போது, நபியே அவர்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை எடுத்து அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். இப்போ நாங்கள் ஜக்காத் கொடுக்கறதால எங்களுக்கு உள்ளும் புறமும், அதாவது எங்களுக்கு உள்தோற்றம் வெளித்தோற்றமும் எங்கட தூய்மையாகுது, நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்போ அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தர டைம்ல நாங்கள் கட்டாயமாக ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜக்காத் நிறைவேற்றதற்குன்னு சொல்லி தகுதியானவங்களா இல்லையான்னு சொல்லி எங்களோட சொத்தை வச்சு செல்வத்தை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்ற டைம்ல எவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளால் தங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ, இப்ப இதுல இருந்து விளங்குறது என்ன? இவ அல்லாஹ் தான் எங்களுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் தாரான். எனவே சொத்துக்களினுடைய செல்வங்களினுடைய சொந்தக்காரன் அவன்தான். அவன் சொல்லியிருக்கிறான் எங்களுக்கு சொத்தை தந்து செல்வத்தை தந்து இதுல இவ்வளவு பங்கு நீ ஏழைகளுக்கு கொடுக்கணும், இதுல இவ்வளவு பங்கு உனக்குரியது இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொல்றான். ஸோ அதை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஹராம், கூடாது. நாங்கள் அதை கொடுத்தே ஆகணும். எங்கிட்ட அது இருக்கக்கூடாது. அப்படி இல்லை கொடுக்காம வச்சுக்கிறோம்னு சொன்னால் அது அல்லாஹ் தாலா அப்படியே பறிச்சு எடுத்துருவான். ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது எங்களுக்கு எப்படி சரி அதை எங்கிட்ட இருந்து பறிச்சிருவான். ஸோ நாங்கள் ஜக்காத் கொடுக்கறதின் மூலமாக எங்களுக்கு அதிகரிக்கும் செல்வத்தில் பரக்கத்து இருக்குது. ஸோ நாங்கள் ஜக்காத்தை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஹதீத்தை பார்க்கும்போது எவர்கள் அல்லாஹ் தன் அருளால் தங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்கள் அது தங்களுக்கு நல்லதென்று எண்ணிவிட வேண்டாம், அது அவர்களுக்கு தீங்காகவே இருக்கும். மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக இரும்பு வளையமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல தான் ஹதீதுகளில் வர டைம்ல ஜக்காத் மூலம் நீங்கள் உங்கள் செல்வங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதை நாங்கள் அபூதாவத்தில் ரிவார்ட் செய்யப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படி தொழுகையோட இணைச்சி ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சுமார் 27 இடங்கள்ல அல் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறான். அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள், அகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸக்கா இப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
அடுத்ததாக ஜக்காத் கொடுக்கறதினுடைய நோக்கம், இதுல முதலாவது நோக்கம் என்ன? நாங்க அல்லாஹ்ட ஏவலை நிறைவேற்றுகின்றோம் என்றதுதான் முதலாவது நோக்கம். அடுத்ததுதான் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கிறது. அதே போல அல்லாஹினுடைய அருட்கொடைக்கு நாங்க நன்றி செலுத்துறதுக்கு பழகிறது. செல்வந்தரிடத்துல நல்ல ஆளுமைகளை வளர்த்து கொள்றது, செல்வத்தை தூய்மைப்படுத்துறது, சமூக கூட்டுறவையும் உறுதியான பிணைப்பையும் நேசத்தையும் ஏற்படுத்துறது, செல்வத்தை விருத்தி அடைய செய்தல், பிறரினுடைய தேவையை நிவர்த்தி செய்தல், பொறாமை மற்றும் வெறுப்பு தீய பண்பிலிருந்து தூய்மைப்படுத்துதல், வறுமையினுடைய விபரீதங்களை குறைத்தல், இதெல்லாமே ஜக்காத்தினுடைய நோக்கங்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஜக்காத்தினுடைய விதிமுறைகளும் ஜக்காத்தை நாங்கள் எப்படி செயற்படுத்தணும்ன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒருத்தருக்கு ஜக்காத் கொடுக்கணும்ன்ற விதி எப்போ வரும், ஜக்காத் கொடுக்கணும்ன்ற அவசியம் எப்போது வரும்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட அந்த சொத்துக்கான நிசாபை அவர் அடைஞ்சிருக்கணும். அந்த குறிப்பிட்ட சொத்துக்கான நிசாபினுடைய அளவு அவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த அளவை அடைஞ்சிருக்கணும். அதே போல் அவருக்கு அவர்தான் சொத்துக்கு உரித்துடையவராக, பூரண உரித்துடையவராக, உரிமை பெற்றவராக இருக்கணும். ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். ஆனால் சில பொருட்களுக்கு அதை கிடைச்ச உடனேயே ஜக்காத் கடமையாகுது. அதே போல் ஹலாலான முறைகளில் சேர்க்கப்பட்ட சொத்துக்களாக இருக்கணும். இது அடிப்படை தேவைகளை விட மேலதிகமான சொத்துக்களாக அது இருக்கணும். அதே போல் விருத்தியுடக்கூடிய செல்வமாக இருத்தல், கடன்ல இருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கள்ல இருந்து நீங்கி இருக்கணும். இது எல்லாமே நாங்கள் ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும், அதாவது ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு ஜக்காத் கடமை என்று சொல்லக்கூடிய விடயங்களை தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இப்போ ஜக்காத் விதியாகக்கூடிய செல்வங்களுக்கான நிசாப் அளவுகள். இப்போ கால்நடைகளில் நாங்கள் ஆடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆட்டினுடைய நிசாப் அளவு 40 ஆடுகள். அவற்றை 40 ஆடு இருக்குதுன்னு சொன்னால் ஜக்காத் அவருக்கு கடமை ஆகிரும். இப்போ 40லிருந்து 120 ஆடுகள் அவர் வச்சிருக்கிறார்னு சொன்னால் அவர் ஓர் ஆடு ஜக்காத்தாக அவர் நிறைவேற்றணும். 121 ஆட்டிலிருந்து 200 வரைக்கும் ஒருத்தர் ஆடு வச்சிருக்கிறார்னு சொன்னால் அவர் 2 ஆடு கொடுக்கணும். அதே போல் 201 ஆடிலிருந்து 399 வரைக்கும் அவர் ஆடு வச்சிருக்கிறார்னு சொன்னால் 3 ஆடு கொடுக்கணும். 400 ஆட்டுக்கு மேல் அவர் ஒரு ஆடு பண்ணையே வச்சிருக்கிறார்னு சொன்னால் ஒவ்வொரு 100க்கும் அவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆடு கொடுக்கணும். அடுத்ததுதான் மாடு இருக்கு தானே, மாடு வளர்க்குறவங்க அந்த மாட்டுக்குரிய நிசாப் அளவுகள். இப்போ மாடுக்கு வந்துட்டு 30 மாடு இருந்துச்சுன்னு சொன்னவங்க அவங்களுக்கு ஜக்காத் கடமையாகிரும். அடுத்ததாக கால்நடைகளில் வந்துட்டு ஒட்டகத்துக்குரிய நிசாப் 5 ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாலே எங்களுக்கு ஜக்காத் கடமையாகிரும். அடுத்ததான் பணத்துக்குரிய நிசாப் அளவு 85 கிராம் தங்கத்திட பண பெருமானம். அவங்க தங்கத்திட அந்த பண பெருமானத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட பணத்திலிருந்து 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அதே போல தான் 85 கிராம் தங்கம் வச்சிருக்கிறவங்க வருஷத்தினுடைய முடிவில் 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அதே போல் 595 கிராம் வெள்ளி வச்சிருக்கிறவங்க வருஷத்தினுடைய முடிவில் 2.5% ஜக்காத் வழங்க வேண்டும். அதே போல தான் வியாபார பொருட்கள். இப்போ வியாபார பொருட்கள் வருஷத்தினுடைய முடிவில் 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமானத்தை விட அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் 2.5% ஜக்காத் கொடுக்கணும். அதே போல தான் தானியங்கள் ஒரே அறுவடையில் 635 கிலோவை அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அதில் அவங்க எந்த ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்டு நீர்ப்பாசனம் எல்லாம் செஞ்சு அவங்க அதை 635 கிலோ அடைகிறாங்கன்னு சொன்னால் அது 5% அவங்க ஜக்காத் கொடுக்கணும். அவங்க கஷ்டமே இல்லாமல் மிச்சம் ஈஸியான முறையில் அவங்க நீர்ப்பாசனத்தை செஞ்சு அவங்களுக்கு இலகுவாக, அதாவது செலவில்லாமல் நீர்ப்பாசனத்தில் அவங்க அறுவடை செய்கிறாங்கன்னு சொன்னால் 10% அவங்க ஜக்காத் கொடுக்கணும். அதே போல தான் தொழிற்சாலையில் வாடகைக்கு விடப்படக்கூடிய கட்டடங்கள், அதில் அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம், கூலி, மீள் வருமானம், இது எல்லாத்துலேயுமே 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமானத்தை தாண்டி இருக்குது என்று சொன்னால் செலவுகள் போக எஞ்சி இருக்கக்கூடிய அவங்களோட அந்த சொத்துல 2.5% வழங்கப்பட வேண்டும். அடுத்ததான் ஜக்காத்தினுடைய ஃபர்லுல முதலாவது நியத் இருக்கணும். அடுத்தது ஜக்காத் பெறத்துக்கு தகுதியானவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஜக்காத் பெறத்துக்கு தகுதியானவங்க யாரு? ஃபகீர், மிஸ்கீன்,
ஆமில்கள், முஅல்லபத்துல் குலூப், அர்ரிகாப், அல் காரிமூன், ஃபீ சபீனில்லா, இப்னு சபீல் இவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது ஜகாத் பெறுறதுக்கு தகுதி அற்றவங்க யாரு? செல்வந்தர்கள். அதே போல தொழில் செய்யறதுக்கு தகுதியான, தொழில் செய்யறதுக்கு முடியுமானவர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள், அதே போல செல்வந்தனான ஒரு முஸ்லிமினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தினர்கள். அடுத்ததுதான் ஜகாத் கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டியதுடைய அவசியம். நாங்கள் ஏன் ஜகாத்தை கூட்டாக நிறைவேற்றணும் அப்படின்னு, அதில் நாங்கள் இப்போ ஜக்காத்தை நாங்கள் கூட்டாக நிறைவேற்றதன் மூலமாக இப்போ எங்களோட சமூகத்தில் காணப்படக்கூடிய ஏழைகள் யார் யார் ஜக்காத் வழங்கப்படுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி இனம் கண்டு ஜக்காத் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இது ஒரு சமூக கடமையாக இருக்கின்றது. அதே போல ஜக்காத்தை சேகரித்து அதை பாதுகாத்து அதை கணக்கிட்டு விநியோகிப்பதற்கு இந்த கூட்டாக நிறைவேற்றது அவசியமாக இருக்கின்றது. ஜக்காத்தினுடைய உச்ச பயனை அடைய வேண்டியதற்கு இது எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதே போல ஜக்காத்தோட தொடர்புடைய அல் குர்ஆன் போதனையில ஆமிலூன் என்ற விடயத்தை இது வேண்டி நிற்கின்றது. அடுத்ததாக ஜகாத் வழங்குறவர் அவர் எப்படியான பயன்களை பெற்றுக்கொள்றார், அதாவது உலோபித்தனத்திலிருந்து நீங்கி தாராள தன்மையுடையவராக அவர் நடந்து கொள்றதுக்கு இது உதவி செய்து செல்வத்தை பிரயோகிக்கிறதில் அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுக்கான வழியாக இது காணப்படுகின்றது. அதே போல பொறாமையிலிருந்து இது இடேற்றம் பெறக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. செல்வத்தை அதிகரிப்பதற்கு இது ஆர்வமூட்டுகின்றது. அதே போல செலவு செய்யறதுக்கு இது பயிற்றுவிக்கப்படுகின்றது. அல்லாஹினுடைய குணத்தை அணிகலனாக பெற்றுக் கொடுக்கின்றது. ஏழைகளோட கருணையோட நடந்து கொள்றதுக்கு இது உதவி செய்கின்றது. அதேபோல செல்வத்தின் மீதான ஆசைகளை கட்டுப்படுத்துகின்றது. உள்ளத்தையும் செல்வத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது. சுயநல போக்கிலிருந்து நீங்கி பொதுநல போக்குக்கான வழியாக இது காணப்படுகின்றது. அடுத்ததான் ஜக்காத் பெறுப்பவர் பெற முடியுமான நன்மைகள், அவருக்கு பொருளாதார மேம்பாடு ஏற்படுகின்றது. பிறட தேவையிலிருந்து அவர் நீங்கி அவர் தானாக சுயமாக அவர் செலவு செய்யக்கூடிய தன்மை அங்கு உருவாகின்றது. அதே போல பிறரிருந்து தேவையற்ற ஒருவராக காணப்படுகின்றார். செல்வந்தர்களோட புரிந்துணர்வோடு அவர் நடக்கிறதுக்கும் இது உதவி செய்கின்றது. வறுமையிலிருந்து நீங்குறார். அதே போல ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குறதுக்கு இது உதவி செய்கின்றது. அடுத்ததாக சமூகத்தோட தொடர்பான பயன்கள் என்னென்ன? சமூகத்தோட தொடர்பான பயன்கள் சகோதரத்துவம், ஒற்றுமை, வலிமை இதெல்லாமே கிடைக்குது. அதே போல இஸ்லாமிய அகீதா பாதுகாப்பானதாக காணப்படுகின்றது. செல்வந்த ஏழை பரஸ்பர ஒத்துழைப்பு வளருது. அதே போல போட்டி பொறாமையிலிருந்து நீக்கம் பெறாங்க. சமூக குறைபாடுகள் நீங்குது. பாதுகாப்பான சமூக சூழல் உருவாகுது. சமூக பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்திலையுமே விருத்தி செய்யக்கூடியதாக இது இந்த ஜக்காத் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் ஜக்காத்துக்களை நிறைவேற்றத்துக்கு முன் வர வேண்டும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு தொழுகை அடுத்தது ஜக்காத் இது ரெண்டையும் பற்றி படித்தேன். இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் நோன்பு ஹஜ் இதை பற்றி படிப்போம். இன்றைக்கு அவங்களுக்கும் நாங்கள் படித்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த ஜூனியர்ஸ் மாருக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிள்ளைகள், இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.